أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் நம்முடைய மஸ்ஜிதுல் முஸ்லிமீன் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக ஒவ்வொரு வாரமும் பெண்கள் பயான் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. அந்த அடிப்படையிலே ரமலானுக்கு பிறகு மீண்டும் இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இந்த பெண்கள் பயான் தொடராக இன்ஷா அல்லாஹ் நடைபெறும் என்பதை தெரியப்படுத்துகிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் அருகில் இருப்பவரிடம் இந்த தகவலை எடுத்துச் சொல்லி இந்த பயான் நிகழ்ச்சிக்கு அதிகமான பெண்களை கலந்து கொள்ள செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பெண்கள் பயான் தொடர் நிகழ்ச்சியிலே இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய தொடரான பயானாக இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த தொடர் பயானிலே இஸ்லாத்தை தகர்க்கும் 10 காரியங்கள் என்ற தலைப்பின் கீழாக ஒவ்வொரு வாரமும் தொடராக இந்த பயான் நிகழ்ச்சி நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரை உங்கள் முன் உரையாற்றுவதற்காக சகோதரர் ஜாஃபர் சித்திக் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له
وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பாசமிகு சிறார்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தித்தவனாக கம்பம் கிளை ஜமியத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் சார்பாக ரமலானுக்கு பின்பு இந்த ஷவ்வாலுடைய மாதத்திலே பிரத்தியமாக பெண்களுக்கென்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய இந்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட வகுப்பில் கலந்து கொள்வதற்கு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் அவனுடைய அருளும் அவனுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக என்று மீண்டும் பிரார்த்தித்தவனாக இன்றைய தினம் வழக்கமான ஒரு தலைப்பாக இல்லாமல், இந்த பயான் என்று சொன்னால் அந்த வகுப்பினிலே ஏதாவது ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய செய்திகளை, அவை கூறக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன செய்வோம், எடுத்து சொல்லுவோம். அங்கே பல்வேறு நிகழ்ச்சிகள், மார்க்க உபதேசங்கள் இங்கு நிகழ்த்தி இருந்தாலும் அதற்கெல்லாம் ஒருபடி மேலே போய் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் முக்கியமாக சில அடிப்படையான விஷயங்களை, இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயங்களை பற்றி அறியாமல் பல பேர் இருக்கின்றார்கள். இன்றைக்கி தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, இபாதத்துகள் எவ்வளவோ பண்ணுறோம். ரமலானிலே எவ்வளவோ இபாதத்துகள் பண்ணி இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையெல்லாம் பொருந்தி கொண்டு நம்மளுக்கு நிச்சயமாக கூலி தருவான் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வார நிகழ்ச்சியிலே, இந்த வார பயானிலே வழமையான தலைப்புகள் இல்லாமல் சில முக்கியமான அடிப்படையான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, இது சொல்லக்கூடிய விஷயம் இன்று ஒரு நாள் மட்டும் முடிய போகிறது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாரங்கள் கூட ஆகலாம் இந்த தலைப்பை முடிப்பதற்கு. ஏனென்று சொன்னால் இது ஒரு முக்கியமான தலைப்பு, அடிப்படையான தலைப்பு. இதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும்.
இன்றைக்கி மக்கள்கிட்ட நம்ம கேட்டோம்னா தொழுகைக்கு எத்தனை ரக்காயத்துகள் ஒவ்வொரு வக்துக்கும் சொல்லிடுவாங்க. நோன்பு வந்து எப்படி நோக்கணும் சொல்லிடுவாங்க. ஹஜ்ஜு எப்படி செய்யணும், உம்ரா எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, நிறையா மக்கள் வந்து அறிந்திருப்பார்கள். அதே நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் இங்கு இருந்து கடைபிடித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள், இஸ்லாத்தை தரைமட்டமாக்கக்கூடிய காரியங்கள் எது அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு ஆணோ பெண்ணோ ஒருத்தர் கேட்குறோம், ஒழு எப்போ முறியும் அப்படின்னு கேட்டால் சொல்லிடுவாங்க. காற்று போனால் உழு முறிந்து விடும். தொழுகை எப்போ முறியும், அதுக்குண்டான காரணங்களை வந்து சொல்லிடுவாங்க. உழு எப்போ முறியும், தொழுகைக்காக தயாரிக்கக்கூடிய இந்த உழு எப்போ முறியும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க, மக்கள் சொல்லிடுவாங்க. தொழுகை எப்போ முறியும்னா அதுவும் சொல்லிடுவாங்க. அதே நேரத்தில் நாம் இஸ்லாமை கடைப்பிடித்து வாழ்கின்ற நேரத்தில் இஸ்லாமை முறிக்கக்கூடிய காரியங்கள் எவை அப்படின்னு கேட்டோம்னா நிறைய முஸ்லீம் ஆன ஆண் பெண்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாம் பற்றிய அந்த மார்க்கம் பற்றிய விஷயங்கள் நிறைய குர்ஆனுடைய வசனங்கள் ஹதீஸுகள் அறிந்திருந்தாலும் இந்த இஸ்லாமை முறிக்கக்கூடிய காரியங்கள் நம்மளை அறியாமல் என்ன செய்வோம், இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை முர்த்தத்துன்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியம் முர்த்தத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்மளை அறியாமையே செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது தாய்மார்களே. அப்படின்னு இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியம் அது என்ன அவ்வளவு முக்கியமான விஷயமா அப்படின்னு சொன்னால் ஆமாம், முக்கியமான ஒரு அம்சம்தான். ஏன்னா இது வந்து அக்கீதாவோட சம்பந்தப்பட்ட விஷயம். என்னைக்கு அக்கீதாவில் வந்து நாம் தெளிவாக இருக்கின்றோமோ, என்னைக்கு தினந்தோறும் அக்கீதாவை படிக்கின்றோமோ, என்னைக்கு இந்த இஸ்லாம் சம்பந்தப்பட்ட அடிப்படையான விஷயங்கள் நாம் கற்றுக்கொண்டே இருக்கிறோமோ, என்றைக்கு இந்த பயனுள்ள கல்வியிலேயே நாம் பயணித்து கொண்டே இருக்கிறோமோ, அல்லாஹ் நாடினால் நம்மளை யாராலும் வழிகெடுக்க முடியாது. அந்த நேர்வழியில் நிலைத்திருப்போம், அந்த சத்திய வழிகளில் நிலைத்திருப்போம். ஆக இந்த பயனுள்ள கல்வியை படிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தினந்தோறும் படிக்கணும். குர்ஆனை தினந்தோறும் படிக்கணும், ஹதீஸ்களை தினந்தோறும் படிக்கணும், இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் என்ன சொல்வது படிக்கணும். பல்வேறு மார்க்க அறிஞர்கள், நல்ல நல்ல மார்க்க அறிஞர்கள் எழுத புத்தகங்களை படிக்க வேண்டும். அப்போ நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அந்த கல்வியை நீங்கள் தேடுகின்றீர்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய ஈமான் வந்து உறுதியாகி கொண்டே இருக்கும், ஈமான் வலுப்பெற்றே இருக்கும், ஈமான் உயர்ந்து கொண்டே இருக்கணும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்ல குர்ஆனில், யாருக்கு நேர்வழி காட்டி இருக்கிறோமோ அவருக்கு இன்னும் நேர்வழியை அதிகப்படுத்துவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். யார் அசத்திய வழியில் இருக்கிறார்களோ அவரை வழி தவற செஞ்சிருவான் அல்லாஹ். யார் அசத்திய வழியில் பிரயாணம் செய்கின்றார்களோ, அசத்திய கொள்கையில் இருக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளங்களுக்கு எல்லாம் செஞ்சிடும் அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவான், உள்ளங்களுக்கு சீல் வைத்து விடுவான். ஆனால் நேர்வழியில் நிற்க வேண்டும், நேர்வழியில் நிலைத்திருக்க வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்படுகின்றார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக அல்லாஹ் தன் புறத்திலிருந்து நேர்வழியை அதிகமாக்கி கொண்டே செல்வான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் தாய்மார்களே. அப்போ இந்த இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்னன்னு பார்த்தோம்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நவாக்கிலுல் இஸ்லாம் சொல்லுவாங்க. நவாக்கிலுல் இஸ்லாம், நவாக்கிலுல் இஸ்லாம் சொல்லுவாங்க. நவாக்கில்னா முறிக்கக்கூடியது, தரைமட்டமாக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எப்படி அக்கீதாவோட இந்த விஷயம் தொடர்புள்ளதாக இருக்கின்றதோ அவ்வளவுக்காலும் இது முக்கியமான விஷயம் சகோதரிகளே, தாய்மார்களே. ஹதீஸ்களை இமாம்களை பார்த்தீங்கன்னா இந்த முர்த்தத்தாகக்கூடிய விஷயத்தில், இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஹதீஸ்களை வந்து தொகுத்து வச்சிருக்கிறாங்க. எந்த சூழ்நிலையில் ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான், ஒரு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, அந்த ஹதீஸ்களை இமாம்கள் என்ன சொல்கிறாங்கன்னா
ஒரு மனிதன், ஒரு ஈமான் கொண்ட மனிதன் எப்போது இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவான், அது தொடர்பான சட்டங்களை எல்லாம் தொகுத்து வைத்துள்ளார்கள். அந்த சட்டங்களிலிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 சட்டத்திட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இருக்கின்றது. இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய காரியங்கள் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஹதீஸ்கலா வல்லுநர்கள், ஹதீஸ்கலை மேதைகள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 400 செயல்பாடுகளை தொகுத்திருக்கிறாங்க. 400 கிட்டத்தட்ட 400. இந்த 400 காரியங்களில் இஸ்லாத்தை வெளியேற்றக்கூடிய அந்த 400 காரியங்களில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக சாறு விழிந்து சாராம்சமாக ஒரு பாரதூரமாக ஒரு 10 விஷயங்களை, 10 காரியங்களை மார்க்க அறிஞர்கள் நம்மளுக்கு எடுத்து கூடியிருக்காங்க. 400 காரியம் இருக்குது. இஸ்லாத்தை விட்டு வெளியே விட 400 காரியம் இருக்கான். அதில் 10 முக்கியமான காரியங்கள் என்ன செஞ்சோம்னா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள், மார்க்க அறிஞர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா 10 காரியங்களை புத்தகமாக போட்டிருக்கிறாங்க. யார் எழுதியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, இமாம் முகமது பின் அப்துல் வஹாப்ங்கிற என்ற ஒரு மார்க்க அறிஞர் ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார்கள். அந்த புத்தகத்திற்கு விளக்கு உரையாக, விரிவுரையாக சாலிஹ் அல் ஃபௌசான் என்ற ஒரு மார்க்க அறிஞர் இந்த இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய 10 காரியங்களுக்கான விளக்க உரைகளை தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். அப்போ எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்கள். 400 காரியம் இருந்தாலும் முஸ்லீம்கள் கண்டிப்பாக இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய முக்கியமான அந்த 10 காரியங்கள் என்ன செஞ்சுருக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏன்னா ஒரு முஸ்லீம், ஈமான் கொண்ட முஸ்லீம் குஃபருடைய பக்கம் போயிடக்கூடாது. ஒரு ஈமான் கொண்ட முஸ்லீம் ஷிர்கின் பக்கம் போயிடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறாங்களே, நபியை நீங்கள் இணை வைத்தால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும், உங்களுடைய நல்லர்கள் எல்லாம் வீணாகி போய்விடும். அல்லாஹ் குர்ஆனில் நபிக்கு எச்சரிக்கை செய்கிறான். அப்போ நாமெல்லாம் ஏமாத்துறோம். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு, அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு, மறுமை நாளை நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய மக்களாகிய நாம், நம்மளுக்கு சரியான வழிகாட்டல், சரியான கல்வி இல்லை என்றால், சரியான பயனுள்ள கல்வி இல்லை என்றால், அந்த பயனுள்ள கல்வியை கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் முர்தத்தாகக்கூடிய வாய்ப்பு. நீ சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா அதான் அறியாமையில் உழன்று கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் மார்க்கம் என்று தெரிந்து கொண்டும் குஃப்ரின் பக்கம் போகக்கூடிய மக்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு ஷிர்கின் பக்கம் செல்லக்கூடிய மக்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இந்த மார்க்க அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, முஸ்லீம்களை அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யும் விதமாக, முஸ்லீம்களுக்கு எச்சரிக்கை செய்யும் விதமாக, அவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய விஷயமாக இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறும் காரியங்கள் எவை, நவாக்கிலுல் இஸ்லாம் எவை அப்படின்னு சொல்லி தெள்ள தெளிவாக குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்துடன் இந்த மாதிரி புத்தகத்தை வெளியிட்டிருக்கார்கள். சகோதரர்களே, அந்த புத்தகம் இந்த புத்தகம் தான் நவாக்கிலுல் இஸ்லாம் என்ற ஒரு புத்தகம். அருமையான புத்தகம். ஒவ்வொரு முஸ்லீமான ஆணும் பெண்ணும் படிக்கக்கூடிய புத்தகம். எப்படி அகீதாவுக்கு தொடர்புடையதாக, அகீதா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு முஸ்லீமுக்கு எவ்வளவு முக்கியமோ, அதே போல இந்த நவாக்கிலுல் இஸ்லாமை பற்றி கண்டிப்பாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இதற்கு நவாக்கிலுல் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, நவாக்கில் அப்படின்னு என்ன சொன்னீங்கன்னா, நாக்கில் என்னதுடைய புளூரல் ஃபார்ம். நாக்கில் சொல்ற, நாக்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய புளூரல் ஃபார்ம் தான் நவாக்கில்னு சொல்லுவாங்க. நவாக்கில் சொன்னோம்னா ஒரு காரியத்தை முறிக்கிறது, ஏதாவது ஒரு காரியத்தை முறிப்பது, தொழுகையை முறிப்பது, சத்தியத்தை முறிப்பதுன்னு சொல்கிறோம்ல, முறிக்கக்கூடிய விஷயம், அதுக்கு பேர் தான் நவாக்கில் அப்படிம்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பொருளை தரைமட்டமாக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை தரைமட்டமாக்குறது, சமதளப்படுத்துறது, முறிச்சிருது, அப்படியே முறிச்சு போயிடுது, அதுக்கு பேர் தான் நவாக்கில் அப்படிம்பாங்க. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்கிறான். இதுக்கு என்ன ஆதாரம்? நவாக்கில் சொல்கிறீங்களே, முறிக்கிறதுன்னு சொல்லி என்ன ஆதாரம் கேட்டால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். வலா தன்குலுல் ஐமான பகுத தௌகீதிஹா,
16வது சூறால 91வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா தன்குலுல் அப்படிங்கிறான் அல்லாஹ். உங்களுடைய சத்தியங்களை உறுதிப்படுத்திய பின்னர் நீங்கள் அவற்றை முறிக்க வேண்டாம். ஏதாவது ஒரு சத்தியம் பண்ணியிருப்பீங்க, அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவதாக சொல்லியிருப்பீங்க. அப்படி நிறைவேற்றிய பிறகு அந்த சத்தியத்தை நீங்கள் முறிக்க வேண்டாம். வலா தன்குலுல் அப்படிங்கிறாங்க. இந்த தன்குலுல் அப்படின்னு சொல்றான்ல அல்லாஹ் குர்ஆன்ல, அந்த தன்குல் என்னன்னா எதிலிருந்து வந்துச்சுன்னா நக்குல், முறிக்கக்கூடியது. நக்குல் என்ற வேர் சொல்லிலிருந்து வந்துதான் இந்த தன்குலுல் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனுடைய தன்குலுடைய வேர் சொல்லி தான் நக்குல், முறிக்கக்கூடியது. அப்போ சத்தியத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், முறிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே சகோதரர்களே, இஸ்லாம் என்றால் என்னன்னா உங்களுக்கு தெரியும். இஸ்லாம் என்றால் சொன்னால் ஒரே வார்த்தையில சொல்லிடுவீங்க, ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுவீங்க, தௌஹீத், அந்த ஏக இறைவனை நம்பிக்கை கொண்டு அந்த அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடந்து கொள்வது. ஏக இறைவனை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, இதுதான் இஸ்லாம். இதை எல்லாரும் தெரிஞ்சு வைத்திருப்பார்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது மட்டுமல்லாமல் அவனுக்கு அடிபணிந்து கீழ்ப்படக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு கட்டுப்பட்ட அடியார்களாகவும் நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது முக்கியமான விஷயம் என்று என்ன சொன்னால், ஷிர்க்கை விட்டும் அதனை செய்பவர்களை விட்டும் விலகி இருக்க வேண்டும். இந்த 3 விஷயம் தான் அடிப்படையான விஷயம். இஸ்லாம் என்று என்னவென்று சொன்னால் தௌஹீத், அந்த ஏக இறைவனை நம்பிக்கை கொண்டு அந்த அல்லாஹ்வுக்கு நம்ம என்ன செய்யணும், அடிபணிந்திருக்க வேண்டும். அவனுடைய கட்டளைக்கு, அவன் இட்ட கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும். ஷிர்க்கை விட்டு விலகி இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் சொன்னால். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தும் நம்பிக்கைக்கு சொல்லப்படுறதான் தௌஹீத்னு சொல்லுவாங்க. வணக்க வழிபாடு என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வை மட்டும் ஒருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடன் வேறு யார் இணையாளர்களை அவர்களுக்கு இணையாக்க கூடாது. அதுதான் தௌஹீத், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதல் என்று வரும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செயல் ரீதியான கட்டளைகள், மனிதர்கள் செயல்படுவதற்கான காரியங்கள், அந்த கட்டளைகள் என்ன என்று அல்லாஹ்வின் கட்டளைகள் என்ன செய்யணும், செயல் ரீதியாக செயல்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டும் விலகி இருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, அதே முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஷிர்க்கை வெறுக்க வேண்டும். இஸ்லாமை நேசிக்க வேண்டும். எப்படி நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், இறை நிராகரிப்பை விட எதில் நம்மளை தூக்கி எறிஞ்சிடலாம், நெருப்புக்குள்ள தூக்கி எறிஞ்சிடலாம். இறை நிராகரிப்பை விட, இறை நிராகரிப்பில் வாழ்வதை விட நம்ம நெருப்புல போய் விழுந்துடலாம். அந்த அளவுக்கு என்ன செய்யணும், நீங்கள் இஸ்லாமை நேசிக்க வேண்டும். அந்த அளவுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வழிகாட்டுதல் யாருடைய வாழ்க்கையிலிருந்து கேட்டீங்கன்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முன்மாதிரி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே 60வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை அவர்கள் உஸ்வத்துல் ஹஸனா என்று சொல்லி காட்டுகிறான். ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. எப்படி சிலைகளை வணங்கக்கூடிய மக்களை, சிலைகள் வணக்கத்தை எப்படி வெறுத்தார்களோ அந்த அளவுக்கு அந்த சிலைகளை வணங்கக்கூடிய மக்களையும் வெறுத்தார்கள், அந்த சிலை வணக்கத்தையும் வெறுத்தார்கள். என்றைக்கு ஈமான் உங்கள் உள்ளத்தில் நுழைந்து விட்டதோ, அந்த அல்லாஹ்வுடைய அந்த அச்சம் எப்படி உங்கள் உள்ளத்தில் நிலைத்து விட்டதோ, அப்போது என்ன செஞ்சிருவீங்க, அந்த ஷிர்க்கை விட்டு நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, வெறுத்து விடுவீர்கள். ஷிர்க்கை விட்டு நீங்கள் ஒதுங்கி வாழ்ந்து விடுவீர்கள். அல்ல சகோதராக அது இஸ்லாம் என்று சொல்லும் பொழுது, இதுதான் தௌஹீத் என்று வரும் பொழுது சில அடிப்படையான விஷயங்கள். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது இந்த நவாக்கில் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்று வரும் பொழுது, இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, 4 அடிப்படையான அம்சங்களின் மூலம் தான் அது ஏற்படும். 4 அம்சம்தான். அதாவது இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் 400 காரியங்கள் இருக்குது. அதில் 10 காரியத்தை தான் சொல்ல போகிறோம். அந்த 10 காரியம் எப்படி நடைபெறும் கேட்டிங்கன்னா ஒரு 4 அம்சம்தான். அதில் 10 காரியங்கள் நடைபெறுதில்ல,
அல்லது 400 காரியங்கள் இருக்குன்னு வைங்க, 100 காரியமோ 10 காரியமோ இருக்குன்னு வைங்க. இந்த காரியங்கள் நவாக்கிலுல் இஸ்லாம், இஸ்லாத்தை முறிக்கக்கூடியது இருந்தால் சுற்றி 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அம்சம் தான் முக்கியமான சாராம்சமாக இருக்கும். 4 அம்சம் தான் இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய முதன்மையாக இருக்கும். நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது அம்சம் என்னவென்று சொன்னால், ஷிர்கான அல்லது குஃப்ரான வார்த்தைகளின் கூறுவதை மூலம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார்கள். ஒரு ஷிர்கான சொல்ல சொல்கிறீங்க அல்லது குஃப்ரான ஒரு சொல்ல சொல்கிறீங்க, அப்படி நீங்கள் சொன்னால் என்ன ஆகிடும்? இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை ஆகிவிடும். இது ஒரு நிபந்தனை, கண்டிஷன். இன்றைக்கி ஈஸியாக நினைப்போம், இன்றைக்கி என்னடா ஒரு குஃப்ரான வார்த்தை சொன்னால் இஸ்லாத்தை விட்டு போயிடுவோமா, ஒரு ஷிர்கான சொல்லை செஞ்சால் இஸ்லாத்தை விட்டு போயிடுவோமா? இது நான் சொல்லவில்லை சகோதர சகோதரர்களை, அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எப்பொழுது வேண்டுமென்றே அல்லது கேளிக்கையாக விளையாட்டாக நீங்கள் இந்த சொல்லை சொன்னால், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேளிக்கையாகவோ விளையாட்டாகவோ ஒரு குஃப்ரான சொல்லையோ ஒரு ஷிர்கான சொல்லையோ நீங்கள் சொன்னால் முர்த்தத்தாயிருங்க, இஸ்லாத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது முதன்மையான விஷயம். எங்கே சொல்கிறான்? வேண்டுமென்றே அல்லது விளையாட்டாக நீங்கள் ஒரு குஃப்ரான சொல்லையோ அல்லது ஷிர்கான சொல்லையோ நீங்கள் சொல்லிவிட்டால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவீர்கள். நீங்கள் கபூரில் போய் முட்ட வேணாம், அவுளியாட்ட போய் உதவி தேட வேண்டாம். சிம்பிளாக ஒரு குஃப்ரான விஷயத்தை சொல்லிட்டீங்க, ஒரு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் எது போய் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் சகோதரர்களே. எப்படி? சூரா அத்தௌபா அத்தியாயத்தை போய் படிங்க. 9வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். குர்ஆனை படிச்சுக்கிட்டே இருங்க, குர்ஆனை வாழ்க்கையில் தொடர்பு வச்சுக்கிட்டே இருங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள கிடைக்கும் உங்களுக்கு. என்ன சொல்கிறான் அல்லாஹ்? வல இன் சஅல்துகும் லயகூலுன்ன இன்னமா குன்னா நஹூலு வநஅலபு குல் அபில்லாஹி ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்சிஊன் அப்படிங்கிறான் அல்லாஹ். அத்தௌபா அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், நாங்கள் வீண் பேச்சில் மூழ்கியும் விளையாடி கொண்டிருந்தோம் என்று நிச்சயமாக அவர்கள் கூறுவார்கள். அல்லாஹ்வையும் அவனது வசனங்களையும் அவனது தூதரையுமா நீங்கள் பரிகசித்துக் கொண்டிருந்தீர்கள் என்று நபியை நீங்கள் கேளுங்கிற அல்லாஹ். அல்லாஹ்வை கிண்டல் பண்ணுறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதரை கிண்டல் பண்ணுறீங்களா? அல்லாஹ்வுடைய வசனங்களை கிண்டல் கேலி செய்கிறீர்களா? அப்படி செய்தீர்கள் என்று சொன்னீங்கன்னா லா தகுதிதுரு கது கஃபர்த்தும் பாக்த ஈமானிக்கும் அப்படிங்கிறான் அல்லாஹ். நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லிட்டு போலிக்காரன் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, போலியான காரணங்களை நீங்கள் சொல்லாதீர்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்ட பின்னர் நிச்சயமாக நிராகரித்து விட்டீர்கள் அல்லாஹ். பாருங்க, இது அல்லாஹ் முனாஃபிக்கை பார்த்து சொல்லலை, அல்லாஹ் முனாஃபிக்கை பார்த்து சொல்ல. நீங்கள் குர்ஆனை படித்தீங்கன்னா சகோதரிகள் தாய்மார்களே, முனாஃபிக்குகளுக்கு அல்லாஹ் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் இஸ்லாம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவான். முஸ்லீம் சொன்னோம்னா முனாஃபிக் இருப்பான். இஸ்லாம் என்ற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான். ஆனால் மூமீன் என்று வரும்பொழுது, ஈமான் மூமீன் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த வார்த்தையை முனாஃபிக்குகளுக்கு பயன்படுத்த மாட்டான். நல்லா வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. முனாஃபிக்குகளுக்கு பார்த்தீங்கன்னா முனாஃபிக் நயவஞ்சகன்னு சொல்லுவாங்க. முஸ்லீம் இஸ்லாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான், குர்ஆனில் பயன்படுத்தியிருப்பான் குர்ஆனில். ஆனால் ஈமான் என்ற வார்த்தை, மூமீன் என்ற வார்த்தை என்று வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அதை முனாஃபிக்குகள் பயன்படுத்த மாட்டான். இது யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, லா தகுதிதிரு போலி காரணம் புகழ் கூறாதீர்கள், கது கஃபர்த்தும் பாக்த ஈமானிக்கும் நீங்கள் நம்பிக்கை கொண்ட பின், ஈமான் கொண்ட பின் நிச்சயமாக நிராகரித்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது யாருக்காக அருளப்பட்ட வசனம் சகோதரர்களை பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தௌபாங்கிற அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனம் யாருக்காக இறங்கப்பட்டது? அத்தௌபாங்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். தபுக் போர் நடந்தது சகோதரிகளே. தபுக் போர் உங்களுக்கு தெரியும், பல யுத்தங்கள் நடந்திருக்கு. தபுக் போரில் பார்த்தீங்கன்னா
அல்லாஹ்வுடைய தூதரையும் அவர்களிடம் கூட இருந்த சஹாபாக்களையும் சில ஈமான் கொண்ட மக்கள் கேலியும் கிண்டல் செஞ்சாங்க. இந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் சாப்பாட்டு பிரியர்கள், இவர்கள்லாம் கோழைகள், போருண்டு வந்துட்டா இவர்கள்லாம் புறமுதுகிட்டு ஓடிடுவாங்க அப்படின்னு யாரை பரியாசம் பண்ணாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் கூட இருந்த சஹாபாக்களை, நபி தோழர்களை. சில மக்கள் அங்கிருந்து கூட இருந்த மக்கள், அவங்களும் யார் தான்? ஈமான் கொண்டவங்க தான். அந்த ஈமான் கொண்ட மக்களும் இவங்களை பார்த்து சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் கோழைகள், போருன்னு வந்துட்டால் ஓடி போயிடுவாங்க, சாப்பாட்டுறாமங்க இவங்களாம், சாப்பாட்டு பிரியர்கள் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி நையலும் நக்கலும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை ஒரு சஹாபி கேட்குறாரு. ஒரு நபித்தோழர் கேட்டு ரசூலாட்ட சொல்கிறதுக்கு ஓடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டாங்கன்னு சொன்னோடனே இந்த சஹாபி வந்து சொல்வதற்கு முன்பாகவே அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கிட்டான். எந்த ஆயத்தை இறக்கிட்டான்? குல் அபில்லாஹி வாயாத்திகி வ ரசூலுகி குந்தும் தஸ்தக்ஜிஊன லா தக்திரு கது கஃபர்ரும் பகதல் ஈமானிக்கும். இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கிட்டான். அல்லாஹ் இந்த நபிக்கு இந்த வசனத்தின் மூலம் அவர்கள் கிண்டல் அடித்து கொண்ட விஷயத்தை, பரியாசம் செய்து கொண்ட விஷயத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான்? வசனம் மூலம் ஆயத்து மூலம் இறங்கி காட்டிட்டான். அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, நீங்கள் வீணுக்காகவும் விளையாட்டுக்காகவும் கேலிக்காகவும் இப்படிலாம் கிண்டல் அடிச்சிங்களா? இந்த நபியை பார்த்து கிண்டல் பண்ணீங்களா? இந்த ஈமான் கொண்ட என்னுடைய தோழர்களை பார்த்து நீங்கள் கிண்டல் பண்ணீங்களா, பரியாசம் பண்ணீங்களா? நீங்கள் ஈமான் கொண்ட மக்கள் தானே, ஏன் பரியாசம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க? இந்த வசனத்தை திரும்ப திரும்ப ஓதி காட்டுறாங்க அவங்ககிட்ட. அப்போ அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை பாருங்க தாய்மார்களே, நீங்கள் ஈமான் கொண்ட பின் நிச்சயமாக நிராகரிப்போராக ஆகிவிட்டீர்கள் அப்படிங்கிறான். ஈமான் கொண்ட பிறகு நிராகரிச்சிட்டீங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன செய்யுங்க? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆயத்துகளையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நீங்கள் என்ன செய்றீங்க? பரியாசம் செய்து விட்டீர்கள். கேலி பண்ணுறது, அல்லாஹ்வுடைய வசனத்தை என்ன செய்கிறது? கேலி பண்ணுறது, அல்லாஹ்வுடைய தூதரை கேலி பண்ணுறது. அப்போ இது என்னது? குஃப்ரான செயல், ஷிர்கின் பக்கம் போகக்கூடிய ஒரு செயல். அதனால தான் இமாம்கள், அந்த மார்க்க அறிஞர்கள் சொல்கிறாங்க, அந்த நவாக்கில் இஸ்லாம், இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய அந்த 10 காரியங்களுக்கு அடிப்படையான விஷயம்னா இது ஒன்று தான். ஷிர்கான அல்லது குஃபுரான வார்த்தைகளை கூறிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவீங்க. அதுதான் இந்த ஆயத்தில் எல்லாம் சொல்கிறான். புரிகின்றதா? அப்போது விளையாட்டுத்தனமாக சொன்னாலும் குஃப்ரான வார்த்தை சொன்னாலும் இஸ்லாத்து முர்த்தத் ஆகிடுவீங்க. இதைத்தான் அல்லாஹ் கண்டிக்கிறான். எதற்காக? என்ன அப்படி ஒரு குஃப்ரான விஷயத்தை அங்கே சொன்னாங்க மக்கள்? அல்லாஹ்வை கிண்டல் அடிக்கிறது, அல்லாஹ்வுடைய வசனங்களை கிண்டல் அடிக்கிறது, அல்லாஹ்வுடைய நபியை கிண்டல் அடிக்கிறது. அப்போ இந்த விஷயங்களை விளையாட்டுத்தனமாக கேலிக்காக நம்ம சொன்னால் கூட என்ன ஆயிடுவோம்? முர்த்தத் ஆயிடுவோம், இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவோம். நாம் கடைப்பிடிக்கக்கூடிய இஸ்லாம் முறிந்து விடும். அன்பான தாய்மார்களே, நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அத்தௌபாங்கிற அத்தியாயத்தில் 65, 66வது வசனத்தை போய் படித்து பாருங்கள். அதே நேரத்தில் கேளிக்கையாக விளையாட்டாக சொன்னீங்கன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு நிர்பந்தமான சூழல் வந்துடுது. நிர்பந்தமான சூழ்நிலையில் நீங்கள் ஒரு குஃபுரான வார்த்தையை சொல்லிடுறீங்க. இன்னைக்கு நடக்குதா நடக்கலையா? 1445 ஆண்டுகள் மேலாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயம் இன்றைக்கு நடக்குதா இல்லையா? அது என்ன நிர்பந்தமான சூழ்நிலை? இன்னைக்கு இந்த பாசிச வெறிபிடித்த நாய்கள், இந்த பாசிச சக்திகள், தீய சக்திகள் இன்னைக்கு எங்கெல்லாம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈமான் கொண்ட ஒரு முஸ்லிமை ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொன்னாங்க. அப்படி சொல்லு, இப்படி சொல்லு, பாரத் மாதா கி ஜெய் சொல்லு. அப்போ ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை ஒரு குஃப்ரோடைய வார்த்தையை சொல்றாங்க. அல்லாஹ்வை நிராகரிக்க சொல்லு, நபியை நிராகரிக்கிறேன்னு சொல்லு. இப்படி நிர்பந்தமான சூழலில் இன்றைக்கு நாம் மாட்டிக்கொண்டாலும், நாம் இஸ்லாத்தை பற்றி தவறாக சொன்னாலும், நபியை பற்றி தவறாக சொன்னாலும் அல்லாஹ் நம்மளை குற்றம் பிடிக்க மாட்டான். எந்த சூழ்நிலையில்?
நிர்பந்தமான சூழ்நிலையில் உங்களை குஃபரான வார்த்தையை சொல்ல சொன்னால் அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். அது எப்படி? இதுக்கு அல்லாஹ் ஆதாரத்தை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, 16வது அத்தியாயத்தில் 106வது வசனம், 14 அந்நகில்ங்கிற தேனிங்கிற அத்தியாயத்தில் 106வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மன் கஃபர பில்லாஹி மின் பகுதி ஈமானிஹி, எவர் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பின் அவரின் உள்ளம் நம்பிக்கையால் அமைதி பெற்ற நிலையில், நம்ம நம்பிக்கை கொண்டுட்டோம், ஈமான் கொண்டுட்டோம், நம்முடைய உள்ளம் அமைதியாக இருக்கு, எந்த சலனமும் இல்லை. மன் கஃபர பில்லாஹி மின் பகுதிக்கு ஈமானிக்கு இல்லா மன் உக்ரிக வ கல்புகு முத்மஇன்னு அப்படிங்கிற அல்லாஹ். யாருடைய உள்ளம் ஈமான் கொண்ட பின் அமைதியான நிலையில் இருக்கின்றதோ அவர் நிர்பந்திக்கப்பட்டதின் காரணமாக, நிர்பந்தத்தின் காரணமாக, பில் ஈமானி வலாக்கின் மன் ஷரஹ பில் குஃப்ரி என்கிறான் அல்லாஹ். ஈமான் கொண்டுட்டீங்க, உங்கள் உள்ளம் அமைதி அடைந்திருக்குது, ஆனால் சில நிர்பந்தமான சூழ்நிலை நீங்க என்ன செய்றீங்க, குஃபருடைய சொல்லை சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்தால் அவர் நிர்பந்திக்கப்பட்டதின் காரணமாக நீங்க நிராகரிக்கிறீங்க. நிர்பந்தம் வந்துருச்சு, வேற வழி இல்லை, ஆனா உள்ளத்துல ஈமான் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா வெளிப்படையா சொல்றான், அவனைய குஃபருடைய சொல்லு, அந்த சொல்லு, இந்த சொல்லுன்னு சொல்லி சொல்றான்னு சொன்னீங்கன்னா, இப்படி யார் நிர்பந்திக்கப்படுகிறாரோ அவர்கள் மீது குற்றம் இல்லைங்கிறான் அல்லாஹ். அவர்கள் மீது குற்றம் இல்லை. ஆனால் எவர்கள் மனநிறைவுடன் நிராகரிப்பை ஏற்றுக்கொள்கிறார்களோ, மனநிறைவுடன் அல்லாஹ்வை யார் நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வின் கோபம் உண்டாகும், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. சகோதரிகளே, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குஃப்ரான சொல்லி நிர்பந்தத்தின் போது சொல்லிக்கலாம். இந்த ஆயத்து எந்த சகாபிக்கு இறங்கப்பட்டதுன்னா அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்தில் இறக்கப்பட்டது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையான துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. இஸ்லாத்தை கொச்சப்படுத்து, அடிக்கிறாங்க, நபியை கிண்டல் பண்ணு, அல்லாவை நிராகரிச்சிரு, நபியை ஏசு, நபியை நல்லா திட்டு, இஸ்லாத்தை கலங்கப்படுத்துன்னு சொல்லி அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்கத்து காப்பர்கள் அடின்னு அடிக்கிறானுங்க, படாதபாடு படுத்துறானுங்க. ஆனால் அவங்க உள்ளத்தில் ஈமான் உறுதியாக இருந்திருக்கு, வேற வழி இல்லை. இந்த சூழ்நிலையை பொறுத்து கொள்ள முடியாத இஸ்லாத்தை என்ன செய்கிறாங்க, சில விஷயங்களை, சில வார்த்தைகளை அம்மார் ரலியல்லாஹு அவங்க விட்டுறாங்க. அம்மார் பின் யாசிர் விட்டுறாங்க. நபியை திட்ட சொல்கிறாங்க, நபியை திட்டுறாங்க. இஸ்லாத்தை கொச்சைப்படுத்த சொல்கிறாங்க, இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துகிறாங்க. அல்லாஹ்வை நிராகரிக்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வை நிராகரிக்கிறாங்க. எப்போ? வாயளவில். ஆனால் அம்மார் அவர்களுடைய உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஈமான் உறுதியாக இருந்தது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அம்மார் பின் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலா வந்து சந்திக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த படுவாவிகள் மக்கத்துக்காக என்னை போட்டு பாடாப்படுத்தினானுங்க, அடின்னு அடித்தானுங்க, உங்களை திட்ட சொன்னாங்க. என் உள்ளத்தில் ஈமான் இருந்துச்சு யா ரசூலுல்லாஹ், இருந்தாலும் இவர்கள் செய்த கொடுமையின் காரணமாக இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன்னு சொல்லி அழுகிறாங்க, வருத்தப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அம்மாரே, நீ அந்த சொல்லும் போது உன்னுடைய உள்ளத்தில் ஈமான் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். நீ அடி வாங்கின, கடுமையாக தாக்கப்பட்ட, பல காயத்தை நீ ஏற்படுத்தியிருக்கிறார்கள், இதையெல்லாம் நீ பொறுத்து கொண்டு வார்த்தைகளை உன்னுடைய வாயளவில் இருந்து வந்தாலும் அம்மாரே, உன்னுடைய உள்ளம் எப்படி இருந்துச்சு, உன்னுடைய உள்ளம் எப்படி இருந்துச்சு, உன்னுடைய ஈமான் எப்படி இருந்தது ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அம்மார் அழுதுகிட்டே சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய உள்ளம் ஈமானுடன் நிறைவு பெற்று அமைதியாக இருந்தது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மறுபடியும் நீ இந்த நிலையை சந்திச்சேனா இதே மாதிரி நடந்துக்கோங்கிறாங்க. ஹாக்கிம்ங்கிற ஒரு ஹதீஸ் கிரந்தத்தில் ஒரு ஹதீஸாக இந்த சம்பவம் பதியப்பட்டிருக்கு சகோதரர்களே. அப்போது மார்க்க விஷயம் என்று வரும்பொழுது கேளிக்கையாகவோ விளையாட்டாகவோ சொன்னால் நீங்கள் அது ஈமான் கொண்டு நிராகரித்து விடுவீர்கள். அல்லாஹ் சொல்றான் குர்ஆனிலே,
அதே நேரத்தில் நீங்கள் நிர்பந்திக்கப்படுகிற சூழ்நிலையில் நீங்கள் குஃப்ரான வார்த்தைகளை சொன்னால் அல்லாஹ் மாபெரும் கருணையாளன், உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் சகோதரிகளே. ஆக இந்த முதலாவது அம்சத்தை நீங்கள் நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய பல்வேறு காரியங்களில் 4 அம்சங்களில் முதலாவது அம்சம் இதுதான். முதலாவது அம்சம், கேளிக்கையாக விளையாட்டவாவோ அல்லாஹ்வுடைய வசனங்களையோ அல்லாஹ்வுடைய தூதரையோ நீங்கள் பரியாசம் செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நிராகரித்து விடுவீர்கள், நிராகரிப்புக்கு ஆளாவீர்கள், முர்த்தத்தாகி விடுவீர்கள். குர்ஆனில் சொல்லுகிறான், ஆதாரம் 19வது அத்தியாயம் 65-66. அதே நேரத்தில் நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டால் குஃபருடைய சொல்லையோ சொல்லிவிட்டீர்கள் சொன்னால் அல்லாஹ் மாபெரும் கருணையாளன், அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். இதற்கான ஆதாரம் 16வது அத்தியாயத்தில் 106வது வசனம் சகோதரிகளே. இது முதலாவது அம்சம், இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியத்தில் முதலாவது அம்சம் சகோதரிகளே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இரண்டாவது அம்சம் என்னவென்று சொன்னால், மார்க்க அறிஞர்கள் நம்ம சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், ஒருவர் தன்னுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தை தகர்க்கும் காரியங்களை நம்பிக்கை கொள்வதன் மூலம், நல்லா கவனிச்சுக்கோங்க. இரண்டாவது விஷயம், ஒருவர் தனது உள்ளத்தில் இஸ்லாத்தை தகர்க்கும் காரியங்களை, உள்ளத்தில் இஸ்லாத்தை தகர்க்கக்கூடிய காரியம், தொழுவாரு, வெளிப்படையாக தொழுவாரு, ஆனால் உள்ளத்தில் என்ன இருக்கும்? அல்லாஹ்க்காக நம்மளாம் தொழுவணுமா? நோன்பு வைப்பார், என்னத்தை நோன்பு வச்சு என்ன ஆக போகுது? அப்போ வெளியில் ஒன்று உள்ளக்கு ஒன்று. அல்லாஹ் உங்கள் உள்ளங்களை தான் பார்க்கின்றான் சகோதரிகளே. நீங்கள் உள்ளத்தில் என்ன செயல்பாடுகள் இருக்கிறதோ, உங்களுடைய உள்ளம் எப்படி பரிபூர்ண நிலையில் ஈமான் இருக்கின்றதோ அதற்கு தகுந்தவள உங்கள் செயல்பாடுகள் இருக்கும். உள்ளொன்று புறமொன்று செய்யறது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் இஸ்லாத்தை தகர்க்கக்கூடிய காரியங்களை நீங்கள் நம்பிக்கை கொள்வதன் மூலம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இது ரெண்டாவது அம்சம். இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டீங்கன்னா, அல் முனாஃபிகூன், நயவஞ்சகர்கள் என்ற சூறாலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முதலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன காலு நஷ்ஹது இன்னக்கல ரசூலுல்லாஹ் வல்லாஹு யஅலமு இன்னக்கல ரசூலுஹு வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன் அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆனில். நயவஞ்சகர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், நபியே உங்கள்கிட்ட சாட்சி சொல்லுவாங்க. என்ன சாட்சி சொல்லுவாங்க? நபியே நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான், நாங்கள் சாட்சி சொல்கிறோம். நம்மளும் கலிமா தானே சொல்லியிருக்கோங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூல். நம்மளும் சாட்சி சொல்லிட்டோம்ல, அல்லாஹ்வை ஓர் இறைவனாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதராக இறுதி தூதராக ஏற்று நம்மளும் சாட்சி சொல்லியிருக்கோம், அஷ்ஹது. அதே மாதிரி தான் முனாஃபிக்குகள் சாட்சி சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், நயவஞ்சகர்கள் உம்மிடம் வந்தால் நிச்சயமாக நீர் அல்லாஹ்வின் தூதரை என்று சாட்சி கூறுகின்றோம். அது அல்லாஹ்க்கு தெரியும்ல. நிச்சயமாக நபியே நீங்கள் அவனது தூதர் தான் என்பதை அல்லாஹ் நன்கறிவான். வல்லாஹு யஅலமு இன்னக்கல ரசூலுஹு, நீங்க தூதர் தான், நீங்க நபிதான் அல்லாஹ்க்கு தெரியும். வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், நிச்சயமாக இந்த நயவஞ்சகர்கள் பொய்யர்களை என்று அல்லாஹ் சாட்சி கூறான். எப்படின்னு பாருங்க, அல்லாஹ் நபியை பார்த்து இவங்க சாட்சி சொல்றாங்க முனாஃபிக்குகள், நீங்க தூதர் தான் ரசூலுல்லாஹ். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்க்கு தெரியும், நபியை அனுப்புன அல்லாஹ்க்கு தெரியும், நபி தூதர் ரப்புக்கு தெரியும். ஆனால் இவர்கள் சாட்சி சொன்னாலும் எதன் மூலம் சாட்சி சொல்றாங்க? வாயினால சாட்சி சொல்றாங்க. வாயினால சாட்சி சொல்லி எங்க மறுக்கிறான்? உள்ளத்துல மறுக்கிறான். அதனால தான் அல்லாஹ் இந்த முனாஃபிக்குகளை பார்த்து பொய்யர்கள்ங்கிறான், லகாதிபூன் அப்படிங்கிறான். நிச்சயமாக இவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? சாட்சி சொல்கின்றான் சகோதரிகளே. அப்போ வாயளவுல சொல்லி உள்ளத்தில் என்ன செய்யற? நிராகரிக்கிறீங்க. யாரை நிராகரிக்கிறாங்க? அவங்க நபின்னு சொல்லி சாட்சி சொல்லி நபியை நிராகரிக்கிறாங்க. அப்ப வெளிப்படையா சொல்றது வேற, உள்ளத்தில் இருக்கிறது வேற. அப்ப அல்லாஹ் அந்த கல்பை தான் பார்க்கிறான், உங்கள் நம்பிக்கையை தான் பார்க்கிறான். அப்ப உள்ளத்தில் அந்த நிராகரிக்கக்கூடிய தன்மை இருந்தால் அவர்கள் எப்படி சொல்றான்? அல்லாஹ்
பொய்யர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான், சாட்சி சொல்கின்றான் சகோதரிகளே. இது ரெண்டாவது விஷயம். முதலாவது விஷயம் என்னது? ஈமானை, அந்த இஸ்லாத்தை தவிர்க்கக்கூடிய காரியத்தில் முதல் விஷயம், கேளிக்கையாகவோ விளையாட்டாகவோ நீங்கள் இந்த மார்க்கத்தை ஆக்கி கொண்டால், அல்லாஹ்வுடைய வசனங்களை கேலி கிண்டலாக எடுத்துக்கொண்டால், நபியை கிண்டல் எடுத்து சொன்னோம்னா, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை கிண்டல் எடுத்து சொன்னோம்னால் நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவீர்கள். அதே நேரத்தில் நிர்பந்தமான சூழல் உங்களுக்கு ஏற்பட்டால், அப்படி குஃப்ரான சொல்லை சொல்ல நேர்ந்தால் அல்லாஹ் உங்களுக்கு குற்றம் பிடிக்க மாட்டான். ரெண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், வாயில் ஒன்று சொல்கிறது, உள்ளத்தில் ஒன்று நினச்சிக்கிறது. அப்படி உள்ளத்தில் குஃப்ரோட வாழ்ந்தீங்கன்னா அதற்கும் உங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இது ரெண்டாவது விஷயம் தாய்மார்களே சகோதரர்களே. அடுத்ததாக இன்னும் 2 விஷயங்கள் தான். மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால், குஃப்ரான ஷிர்கான செயல்களை செய்வதன் மூலம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவது. குஃப்ரான ஷிர்கான செயல்களை, எப்படி அல்லாஹ்வுக்கு மட்டும் சஜிதா செய்ய வேண்டுமோ, அல்லாஹ்வுக்கு மட்டும் சிரமணிய வேண்டுமோ, அல்லாஹ்வுக்கு மட்டும் கட்டுப்பட்டு அவனுக்கு சஜிதா செய்ய வேண்டுமோ, யாரெல்லாம் தர்காக்களிலும் அவுலியாக்களுக்கும் பிற மனிதர்களுக்கும் சஜிதா செய்கின்றார்களோ, தங்கள் செயல் மூலம் சஜிதாவை அல்லாஹ்வை தவிர்த்து யாருக்கெல்லாம் தங்கள் சஜிதாவை நிறைவேற்றுகிறார்களோ, அதே நேரத்தில் அல்லாஹ்வை தவிர்த்து யாருக்கெல்லாம் அறுத்து பலியிடுகிறார்களோ, அவுலியாக்களுக்காக நல்லடியார்களுக்காக நேர்ச்சை செய்து இப்படி யாரெல்லாம் அறுத்து பலியிடுகிறார்களோ, இவர்கள் எப்படிப்பட்ட செயல்கள் செய்கிறார்கள்? குஃப்ரான செயல்களை செய்கிறார்கள், ஷிர்கான செயல்களை செய்கிறார்கள் சகோதரர்களே. அதனுடைய உண்மையான அந்த ஈமானுடைய நிலை தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு விளையாட்டு ஆக்கி வச்சுட்ட மார்க்கத்தை. அவுலியாவுக்கு தானே படைக்கிறோம், நல்லடியார் தானே, அப்படிதான் மக்கத்து காபிர்கள் இருந்தான். அல்லாஹ்வையும் வணங்கினான், தௌஹீது அர்-ருபூபியால தெளிவாக இருந்தானுங்க. எங்கே தப்பு விட்டாங்கன்னா தௌஹீது உலுஹியால தப்பு விட்டானுங்க. அதான் பிரச்சனையே. தௌஹீது அர்-ருபூபியானா அல்லாஹ்வுக்கு மட்டும் வணக்கம் செலுத்துறது, அல்லாஹ்வை நம்புறது, ஏக இறைவனை நம்புறது. உலுஹியா என்று வழும்புவது அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்வது மட்டுமல்லாமல் நல்லடியார்களுக்கு இபாதத் செய்கிறது. இவங்க ஷஃபாத் பண்ணுவாங்க, பரிந்துரை செய்வாங்க நாளைக்கு. இதான் பிரச்சனையே இங்க. அப்ப தௌஹீது உலுஹியால என்னைக்கு பிரச்சனை வருது, முடிஞ்சு போச்சு. இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல். அதனால தான் சொல்றாங்க, எப்படி ஒரு குஃப்ரான செயல்கள் அல்லது ஷிர்கான செயலை நீங்க செஞ்சீங்களோ இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவீர்கள். நாலாவது விஷயம், முக்கியமான விஷயம் சகோதரர்களே, நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் ஒருத்தருக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்படி சந்தேகம் வந்தாலும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். நான் ஒரு காரியம் சொல்லியிருக்காங்க, 10 காரியத்தில் இந்த 10 காரியத்துக்கு பேசிக் இது தான். நாலாவது அம்சம் என்னவென்று சொன்னால், நம்பிக்கை சார்ந்த விஷயம். அது என்ன நம்பிக்கை சார்ந்த விஷயம்? அல்லாஹ்வை நம்புற விஷயம், மலக்குமார்களை நம்புறது, வேதங்களை நம்புறது, நபிமார்களை நம்புறது, மறுமை நாளை நம்புறது, விதியை நம்புறது. இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அவநம்பிக்கை சந்தேகம் வந்துருச்சுன்னு வைங்க, முடிஞ்சு போச்சு கதை. நபியை பார்த்து உங்க உள்ளத்தில் வருது, இவர் உண்மையிலே இறை தூதர் தானா நபி? ரசூலை பார்த்து இன்னைக்கு பல நபியை வச்சு பல பேர் உலகத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பேர் பல அவதூறுகளை சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு அந்த முஸ்லீம்லாம் அந்த படித்தானா நம்பிடுவான், உண்மையிலே அந்த அளவுக்கு எழுதியிருக்கிறானுங்க உள்ளக்க. அப்போ அந்த நபி மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அல்லாஹ் இருக்கிறான் சொல்கிறீங்க வாயில், உள்ளத்தில் ஒரு சந்தேகம், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ்வை நம்ம பார்க்கலையே, அல்லாஹ்வை எப்படி நம்புறது தெரியலை, ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மறுமை இருக்குதா, எல்லாம் சொல்கிறாங்களே மறுமை இருக்குங்கிறாங்களே, ஆலிம்ஸெல்லாம் பயன் பண்ணுறாங்களே, நாளைக்கு மறுமைன்னு ஒன்று இருக்குதா, இப்படி ஒரு சந்தேகம் வருது உங்களுக்கு. சொர்க்க நரகம் இருக்குதா, விதி இருக்கா, இப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த விஷயங்களில் நம்பிக்கை இழந்து விட்டீர்கள் என்று சொன்னால், இதை நம்பிக்கை சார்ந்த விஷயம் சகோதரிகள் தாய்மார்கள் தான் முக்கியம். நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு டவுட் வந்துருச்சு, சந்தேகம் வந்துருச்சு, நபி மேல சந்தேகம் வந்துருச்சு, அல்லாஹ் மேல சந்தேகம், மறுமை நாள் மேல சந்தேகம், விதி மேல சந்தேகம். இப்படி நீங்க நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களில், இந்த பேசிக்கான விஷயங்களில் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டால் இது என்ன செய்யும்? இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும், முர்த்தத்தாக்கிவிடும். சகோதர சகோதரிகளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ அதனால தான் சொல்றான், நவாக்கில் இஸ்லாம்,
நீ தொழுதுருவான், எல்லாம் பண்ணிடுவான், அமல் செய்கிறான், இபாதத் பண்ணுறான், எல்லாம் செஞ்சிருவான், குர்ஆன் ஓதுற அது செய்வான். ஆனால் இங்கே ஃபெய்த், அந்த உண்மையான ஈமான் பற்றி சொல்லும் பொழுது இஸ்லாத்தை விட்டு வெளியேறாமல் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா இந்த காரியங்கள் என்னன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு இருக்கணும். அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, உழுவை எது முறிக்கும்? உழு முறிஞ்சா தொழுக முடியாது. அப்போ உழுவை முறிக்கக்கூடிய காரியத்தை இன்னைக்கு சாதாரணமாக தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். சத்தியத்தை முறிக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். எதெல்லாம் முறிக்கணுமோ முறிச்சிடுறோம். ஆனால் இஸ்லாம் அந்த நேர்வழி, அல்லாஹ்வுடைய அருட்கொடை, இதிலிருந்து வெளியேறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் கொடுத்த இந்த நேர்வழியில் இஸ்லாத்தில் நிலைத்திருக்க என்று சொன்னோம்னா நாம் இந்த கண்டிப்பாக இந்த அடிப்படையான விஷயங்களை நம்ம குடும்பத்தார்கள் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும். தாய்மார்களே, சகோதரர்களே, அப்போ என்ன சொல்கிறோம்னா, ஒரு அடிப்படையான அக்கீதா சம்பந்தப்பட்ட தொடர்புடையதாக இருக்கின்றது இது. அப்போ அந்த பயனுள்ள கல்வியை நம்ம எங்கேருந்து படிக்கிறது? இந்த பயனுள்ள கல்வியை எங்கேருந்து எடுக்கிறது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ குர்ஆனை படிக்கும் பொழுது நன்றாக ஆழமாக உன்னிப்பாக பொருள் உணர்ந்து ஏதோ சடங்காக அந்த குர்ஆனை படிக்காமல், இவ்வளோ வருஷம் வாழ்ந்திருக்கோம், 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம், அல்லாஹ் இவர் ஒரு அஜலை கொடுத்துருக்கான் நம்மளுக்கு. அப்போ இந்த வாழ்க்கையில் நாம் இந்த அல்லாஹ்வுடைய கலாமை எவ்வளோ தூரம் புரிந்து வைத்திருக்கின்றோம், எவ்வளோ தூரம் அவனுடைய அந்த சொல்லப்பட்ட விஷயங்களை நம்ம உள்ளத்தில் உள்வாங்கியிருக்கோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு விஷயங்கள் என்ன உள்வாங்கியிருக்கிறோம். கடந்த மாதம் அவ்வளவு தொடர்பில் இருந்திருப்போம். குர்ஆனை முடிக்க வேண்டும், குர்ஆனை அது பண்ண வேண்டும், இது பண்ண வேண்டும், ஓதியிருப்போம், வேகமாக ஓதியிருப்போம். முடித்து ஷபாலில் தூக்கி போட்டுருவோம், அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. ஷபாலில் குர்ஆனை தேடுவோம். அந்த நிலையில் இருந்த ஈமான், அந்த கடந்த மாதத்தில் இருந்த ஈமான், கடந்த மாதத்தில் நம்பிக்கை கொண்ட அந்த அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அந்த விளைவு, இபாதத்துகள் காட்டிய ஆர்வம், குர்ஆனுடன் தொடர்பு இருந்த அந்த ஆர்வம், இன்னைக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஷவால் நம்ம நிலைமை எப்படி இருக்குது? அவ்வளோதான். 12 மாதங்கள் அல்லாஹ்வுடைய மாதம் தான். அல்லாஹ் தான் முதலாமவன், அவன் இறுதியானவன், அவன் தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த அல்லாஹ் தான் எல்லா நாட்களும் இருக்கிறான், என்றும் நித்திய ஜீவன், மரணமற்றவன். அப்போ அவனுடைய அந்த கலாமை படிப்பதில் நம்ம எவ்வளோ தூரம் செயல்படுறோம். பல நிகழ்ச்சிகளை ஒரே விஷயத்தை சொல்லுவேன் நான். உலகத்திலேயே மிகவும் ஆதன்டிக்கான புக்கு, உலகத்திலேயே மிகவும் ஆதாரபூர்வமான புத்தகம், ஆதாரபூர்வமான புத்தகம், எந்த இடைச்செருகளும் எந்த கூட்டல் கருத்தும் இல்லாமல், எந்தவித அனாச்சாரங்கள், விதத்துகள், எந்தவித ஆபாசங்களும் இல்லாத ஒரே புத்தகம் உலகத்தில். இனி வரக்கூடிய காலம் எதா இருந்தாலும் உலகம் அழியக்கூடிய நாள் வரை இதாலும் சரி, ஆதன்டிக்கான புத்தகம் என்று சொன்னால் குர்ஆன் மட்டும்தான். சகோதரர்களே, எவ்வளோ பெரிய இமாம்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வல்லுநர்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அறிவுஜீவிகள் இருந்தாலும் சரி, அதில் சில பிழைகள் இருக்கத்தான் செய்யும். இந்த குர்ஆனை பொறுத்தளவு உங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது இந்த குர்ஆன் தான். நாளைக்கு உங்களுக்கு மறுமையிலே பரிந்துரை செய்யக்கூடியது. அதனால் குர்ஆனுடன் நமது தொடர்பை அதிகமாக வைத்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஈமான் சம்பந்தப்பட்ட இந்த விஷயம் வரும் பொழுது இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் நம்ம தெரியாமல் இருக்கிறோம். எளிமையாக இன்றைக்கி வாழ்ந்து போய்கிட்டு இருக்கோம். ஈஸியாக ஒரு வார்த்தையை சொல்லிடுவோம். படுக்கும்போது பார்த்தீங்கன்னா தூங்கும்போது அல்லாஹும்ம பிஸ்மிக்கா அமுத்து வாக்கியான்னு ஒரு துவாவோவுடன் என்ன செஞ்சுறாங்க, பல்வேறு பெண்கள் பார்த்துருக்கோம். அவுலியாவை கூப்பிடுவாங்க, மைதீன் ஆண்டகை அப்படிம்பாங்க, முகைதீன் ஆண்டவரை, அவுலியாவே, சாகுல் மீது அவுலியாவே, எப்படி ஒரு துவாவுடன் ஒரு அவுலியாவை சேர்த்துக்கிறது. நம்மளை அறியாமல் என்ன செய்கிறோம், ஒரு குப்ரான்னு சொல்லி ட்ரெடிஷ்னலாக வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடாமல் கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் ஒவ்வொரு வாரமும் இன்னும் பல்வேறு முக்கியமான விஷயங்கள், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் பேசப்படும். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய முறிக்கக்கூடிய காரியங்களை கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, குர்ஆனுடன் நீங்கள் அதிகமாக தொடர்பு வையுங்கள். உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் நீங்கள் அனைவரும் என்ன செய்யணும், பிரார்த்திக்க வேண்டும். தஹஜ்ஜுடைய தொழுகையில்
நல்ல ஆட்சியாளர்கள் வந்து நம்மளுக்கு வந்து வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு உயர்ந்த சொர்க்கத்தில் உயர்ந்த படித்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை தந்தருவாராக என்று கூறிக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகிரதாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.